ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயத்தினுடைய 12வது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் பார்ப்போம். நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதః பரம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 11வது ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணார். ஆத்ம ஞானிகள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள். ஆகவே கவலைப்படுறதுக்கு காரணம் ஆத்மாவை பற்றின அஜ்ஞானம். ஆத்மாவை பற்றின ஞானம் வந்து கொடுத்தனா கவலை போயிடுங்கிறது புரிஞ்சுது. ஆத்மான்னு சொன்னால் நான், தன்னை பற்றின ஞானம்னு அர்த்தம். ஒரு இண்டிவிஜுவல், நாம் ஒருத்தரும் தனித்தனியாக இருக்கோமோ இல்லையோ, நம்ம யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம மனுஷனா இல்லை மனுஷ உடம்புக்குள்ளே இருக்கிற வேறாவது ஒரு வஸ்துவா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சரியாக தெரியணும். அது தெரிஞ்சால் தான் வாழ்க்கையை நாம் சரியாக புரிஞ்சிக்க முடியும். தன்னை புரிஞ்சிக்கலைன்னா உலகத்தில் எதை புரிஞ்சுட்டும் பிரயோஜனம் கிடையாதுன்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. நான் யாருங்கிற ஞானம் எனக்கு வந்துடுத்துனா நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அவள்லாம் உண்மையிலே யாருங்கிறதும் எனக்கு புரிஞ்சு போயிடும். இது ரொம்ப முக்கியம். ஆத்ம ஞானம் இருந்தால் தான் கவலை போகும்னு சாந்தோக்கிய உபனிஷத்தில் சனத்குமாரருக்கும் நாரதருக்கும் நடக்கிற சம்வாதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தரதி சோகம் ஆத்மவித்து, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறவனுக்கு கவலை எல்லாம் போயிடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு நாரதர் சனத்குமார்கிட்ட சொல்கிறார். ஆகையினால் எனக்கு ஆத்மாவை பற்றின ஞானத்தை கொடுங்கோ, நான் யாருங்கிற ஞானத்தை எனக்கு சரியாக புரிய வைங்கோன்னு சொல்லி சனத்குமார மகரிஷிகிட்ட நாரதர் பிரார்த்தனை பண்ணுறதாக சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்குது. ஆகையினால் நான் யார் அப்படிங்கிற ஞானம் எனக்கு வேணும். அந்த ஞானத்துக்கு பேர் தான் ஆத்ம ஞானம்னு பேர். ஆத்ம ஞானம் எப்படி வரும் அப்படின்னா ஆத்மாவோட லக்ஷணத்தை தெரிஞ்சுக்கிறதுனால தான் ஆத்மாவோட ஞானம் வரும். அது ஒரு லக்ஷணம் பிரமாணம்னு சொல்லுவாள் சாஸ்திரத்தில். ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பொருளை பற்றின ஞானம் வேணும்னு சொன்னால் அதை பற்றின லக்ஷணத்தை சொல்லணும். இப்போ நான் இந்த கூட்டத்துக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டத்துக்குள்ளே நெட்டையாக ஒருத்தர் இருக்கார், கண்ணாடி போட்டுருக்கார், நரைச்ச தலைமுடியோடு இருக்கார், அவருக்கு பேர் தான் தண்டபாணி அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் சொல்கிறது கண்ணு மூலமாக பார்க்கணும். ஒருத்தர் நான் சொல்கிற லக்ஷணமெல்லாம் ஒருத்தருக்கு பொருந்துறதான்னு பார்க்கணும். அப்போ அவரை பார்த்த உடனே யார் நெட்டையாக இருக்காரோ, நரைச்ச தலைமுடியோட கண்ணாடி போட்டுருக்காரோ அவர் தான் தண்டபாணிங்கிற ஞானம் நமக்கு வந்து விடுறது. ஆக கண்ணுங்கிற ஒரு அறியக்கூடிய கருவியை வச்சுண்டு நாம் சொல்கிற லக்ஷணத்தை யாருக்கு பொருந்துறதுன்னு பார்க்குற போது அதை பற்றின ஞானம் வந்து விடுறது. அது மாதிரி நமக்கு புத்தின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த புத்திக்கு புரிய வைக்கிறதுக்கு சாஸ்திரம் வேண்டியிருக்கு. சாஸ்திரம்தான் லக்ஷணங்களெல்லாம் சொல்லி கொடுக்குறது. பகவத்கீதைங்கிற சாஸ்திரத்து மூலமாக, உபனிஷத்துங்கிற சாஸ்திரத்து மூலமாக நான் யாருங்கிற அறிவை நான் பெறேன். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் பாடியிருக்கார். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவேன்னு வள்ளலார் பாடினார். எனவே நமக்கு தன்னை பற்றின ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத மறக்கப்படாது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனா, இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னாலேயும் உடம்பு போனதுக்கு பிறகும் நீயோ நானோ இங்கே இருக்கிறவாளோ இல்லாமல் இருக்க மாட்டோம். பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் இந்த உடம்பு வர்றதுக்கு முன்னாலேயும் நாம் எல்லாரும் இருந்தோம். இந்த உடம்பு போனதுக்கு பிறகும் நாம் எல்லாரும் இருக்க போகிறோம். இந்த உடம்பு போகிறதே தவிர ஆத்மாங்கிறது வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை. ஆகையினால இது மூலம் ஒரு லக்ஷணம் சொல்கிறார். ஆத்மா எப்பவும் இருக்குது, எட்டர்னல்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில். ஆத்மா நித்தியகான்னு சாஸ்திரத்தில் லக்ஷணம். இப்போ உடம்பு அனித்தியங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு நிலை இல்லாதது, இது பர்மனெண்ட்டு கிடையாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நத்வேவாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபாகனா ஜனங்களுக்கெல்லாம் அதிபர்களான ராஜாக்கள். ஏன்னா யுத்த பூமியில் அவர்கள் தானே இருக்கிறார்கள். இந்த ராஜாக்களும் இல்லாமல் இருந்ததில்லை. நச்சைவ ந பவிஷ்யாமஹா, இந்த உடம்பு செத்து போனதுக்கு பிறகும் இருக்க மாட்டோங்கிறதும் கிடையாது. சர்வே வயம் அத்தப்பரம். அத்தப்பரம்னா அஸ்மாத்து தேக விநாசாத் பரம்.
இந்த தேகம் அழிஞ்சத்துக்கு பிறகும் நாம் இருக்க மாட்டோங்கிறதும் கிடையாது. டபுள் நெகட்டிவ் போட்டால் என்ன அர்த்தம்? நாம் இருக்க மாட்டோங்கிறதும் இல்லை. நான் இல்லாமல் இருந்ததில்லை, நீ இல்லாமல் இருந்ததில்லை, இந்த அரசர்கள் எல்லோரும் இல்லாமல் இருந்ததில்லை, இந்த உடம்பு அழிந்த பிறகும், அதாவது இதற்கு பிறகும் இருக்குது, நாம் அதை சேர்த்துக்கணும். இந்த உடம்பு அழிந்ததற்கு பிறகும் நாம் இருக்க மாட்டோம் என்பதும் இல்லை அப்படின்னு ஒரு விதமாக சொல்லியிருக்காரு. இதனுடைய தாத்பரியம் என்ன? இதை நன்னா புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். உடம்பு தான் அழியும், ஆத்மா அழியாது. எனவே நம்ம எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்? என் உடம்பு பிறந்து சாக போகிறது, நான் பிறக்கிறது இல்லை, சாகிறது இல்லை. உடம்பு அனாத்மா, நான் ஆத்மா, ஆத்மா நித்யஹா அப்படிங்கிற ஞானம் நமக்கு இந்த ஸ்லோகத்திலேருந்து கிடைக்கிறது. ஆத்மாவோட நித்தியத்துவ ஞானமும் அனாத்மாவோட அனித்தியத்துவ ஞானமும், இதுக்கு பேர் தான் ஆத்ம அனாத்ம விவேகம்னு பேர். அனாத்மாவனுடைய லக்ஷணம் என்ன, ஆத்மாவோட லக்ஷணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆத்மானாத்ம விவேகம்னு பேர். ஆக இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலம் பகவான் ஆத்மா நித்யஹா அப்படிங்கிற ஒரு ஞானத்தை நமக்கு உபதேசம் பண்ணுறார். இந்த உபதேசத்தை மனசில் ஆழமாக வாங்கிண்டு நாம் எல்லாரும் ஆத்மா நித்தியங்கிற ஒரு ஞான பலத்தோட இந்த உலகத்தில் வாழணுங்கிறது உபதேசத்தினுடைய சாரம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.